ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் டாப்ஸ். நம்ம பார்க்க போனால் தனுஷனோட ராயன் திரைப்படம் வந்து பண்ண ஓவர்சீஸில் புக்கிங் வந்து சும்மா ஃபயராக போயிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரைம் மீடியாவாக இருக்கட்டும் சரி, தனுஷனோட ஓவர்சீஸில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும் சரி, பஹ்ரைனாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயும் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓவர்சீஸ் வந்து புக்கிங் வந்து ஃபயராக போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தனுஷ் படத்தை விட இந்த படத்துக்கு புக்கிங் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் ஓவர்சீஸில் இதுக்கு முன்னாடி வந்த தனுஷ்னா படங்களை விட இந்த படம் வந்து அதிகமான வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா புக்கிங் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தா சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. என்னடா ஓவர்சீஸில் எப்படி போயிட்டுருக்கு, இன்னும் படம் அதுக்கு இன்னும் 2 வாரம் கிட்ட இருக்கடா, இன்றைக்கி 17 இன்னும் ஒரு 9 days கிட்ட இருக்குது. அதுக்குள்ளேயும் தனுஷ்னோட படம் வந்து இவ்வளோ ஃபயராக புக்கிங் போயிட்டுருக்கு ஓவர்சீஸில் அப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷனோட ராயன் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி மக்கள் பார்வையாளர்கள் தாண்டி போயிட்டுருக்கு. 10 மில்லியன் கிட்ட வியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தனுஷனோட ராயன் வந்து ஏரமான்ஸோட காம்போவில் சும்மா பயங்கரமாக தேட்டரை தெறிக்க விட போகிறாங்க. புதுப்பேட்டைக்கு அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் வட சென்னைக்கு அப்புறம் 3மே ஒரு மிக்சிங் காம்போவில் ராயன் திரைப்படம் வரப்போகுது. ஸோ நம்ம புதுசாக வந்து பார்த்தா ராயனை பயங்கரமாக கொண்டாட போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.